கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? அவர் இங்கே இல்லை என்று யார் சொன்னார்? இதுக்கான பதில் தேவதூதன். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? உன் காலை தள்ளாட ஒட்டார் என்பதன் அர்த்தம் என்ன? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 121 அதிகாரம் 3 வசனம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். He will not let your foot slip. He who watches over you will not slumber. Psalm 121:3. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துக்கலாமா? லியா ஒரு சிறிய அலுவலகத்தில் வேலை முடித்து இரவு வீட்டுக்கு நடந்து சென்றாலாம். தெருக்கள் அமைதியாக இருந்துதான். சில விளக்குகள் மட்டும் மின்னுச்சான். அவன் நடந்த பாதை நல்லாவே இல்லையா. சிறிய கற்களும் உடைந்த இடங்களுமா இருந்துதான். திடீர்னு அவ கால் ஒரு கல்லை மாட்டுச்சான். அவள் ரொம்பவே பயந்தாளாம். ஆனால் அவள் விழலையா. உடனே சமநிலையை பிடித்து கொண்டாளாம். அவள் இதையும் வேகமாக துடித்துதான். சுற்றி பார்த்தாலாம், யாருமே இல்லையா. அப்போ அவளுடைய அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்துதான். கடவுள் எப்பவுமே உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கார், உன்னை விழவிட மாட்டார்னு சொல்லிட்டு. அவள் மெதுவாக ஜெபித்தாளாம், இசப்பா என்னோட இருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள் நடந்தப்போ ஆபத்தான இடங்களில் அவளுக்கு ஒரு உள்ளுணர்வு வந்துதான். எச்சரிக்கும் குரல் போல ஒரு அமைதியான குரல் வந்துதான். அவள் எந்த காயமும் இல்லாமல் பாதுகாப்பாக வீட்டை அடைந்தாளாம். அன்னைக்கு இரவு அவள் தூங்கத்துக்கு முன்னாடி சிரித்து கொண்டே நன்றி சொன்னாலாம். ஏசப்பா எப்பவுமே தூங்காமல் நம்மளை கவனித்து கொண்டு தான் இருக்கார். நம்ம காணாத நேரங்கள்லையும் அவர் நம்மளை காக்கவும் நம்ம அடிகளை வழி நடத்தவும் செய்கிறார். ஆமென்.